ஆசீர்வாதங்களை கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். மிக 4:7 நாம் பார்த்தோம். மீதியான ஜனம், நொண்டியானவள், இவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், மீதியான இந்த மக்களை, நொண்டியாய் போனவளை, தள்ளுண்டு போனவளை தேவன் எவ்வளமாய் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வீட்டில் சில நேரத்தில் உங்கள் பிள்ளை தள்ளப்பட்டவளாக இருக்கலாம். சில நேரம் நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க, இவெல்லாம் எதுக்குமே தகுதி இல்லைன்னு நினச்சிருப்பீங்க. சில நேரத்தில் நினச்சிருக்கேன், இது எதில் போனாலும் உருப்படியாக இருக்காது, மொண்டி நடக்கிற மாதிரி உருப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லியிருப்பாங்க. அல்லது உங்கள் வீட்டில் யாராவது அப்படி இருப்பாங்க. அல்லது உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் கூட சொல்லிக்கலாம், இதனால் நம்பிக்கை கிடையாது, இதெல்லாம் நம்புகிற மாதிரி ஆனலை, இது ஒரு நேரம் இப்படி இருக்குது, ஒரு நேரம் அப்படி இருக்குது, இதை ஒரு நிலையாக நம்புகிற மாதிரியே இல்லையே, நொண்டுதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லப்பட்டிருப்பீங்க. தள்ளி வைக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவகீர்த்தி அடைந்த, நொறுக்கப்பட்ட, நிந்திக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, நொண்டியாய் போன இந்த ஜனத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? போன வாரம் பாதியை பார்த்தோம். இந்த பாதி, மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன். கர்த்தர் சொல்கிற வார்த்தை பாருங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே. ஆண்டவர் பார்க்குறார், இஸ்ரவேல் எப்போதும் ஆண் பாலில் சொல்லப்படும், இப்போ பெண் பாலில் சொல்கிறார். ஓ கன்னிகையே, ஏனென்றால் நீ தள்ளப்பட்டவள் என்று சொல்கிறார்கள், ஏனென்றால் நீ நொண்டியானவள் என்று சொல்கிறார்கள், ஏனென்றால் நீ அவமதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறார்கள். ஏன்னா ஒரு ஆண் நொண்டியாக இருந்தாலோ, ஆண் தள்ளப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலோ அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஒரு பெண், இப்போ ஒரு கால் முடமாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு பெரிய தாராளம் உள்ளம் படைத்த ஒரு ஆண் கல்யாணம் பண்ணுவானா, அதெல்லாம் அந்த காலம். ஆனால் இந்த காலத்துலலாம் 3 ரோஜாவாக இருக்கா, 4 மல்லிகைப்பூவாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறானே தவிர என்ன செய்ய மாட்டேன்றான், வாழ்க்கை கொடுக்கணும், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டேன்றான். அப்போது நொண்டியாக இருக்கிறவளை கல்யாணம் பண்ண மாட்டான். தள்ளப்பட்ட, கல்யாணமாகி தள்ளப்பட்ட, டிவோர்ஸ் ஆகிடுச்சா, அவளுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக கல்யாணமாகாத ஒரு பையன் கட்டிக்கிறேன்னு சொல்கிறானா? சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். அடிமைப்பட்டு கிடக்கிறவளை சொல்ல மாட்டான். கடன், அவங்க அப்பா நிறைய கடன் வச்சுருக்காரு, அதனால் செலவு பண்ண முடியாது, ஆனால் அந்த பிள்ளையை கட்டிக்கிறியா அப்படின்னா, ஐயோ கடங்காரன் பிள்ளையை கட்டிட்டு எவனா அவசரப்படுறது அப்படின்னு கட்ட மாட்டான். கடன் இருக்குன்னு தெரிஞ்சால் கட்ட மாட்டான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அதனால தான் ஆண்டு சொல்கிறார், பெண் பாலில் சொல்கிறார். ஏன்னா பெண் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார். அப்போ அதிகமாய் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்துமாவை பார்த்து தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் நீ உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் நீ கட்டப்படுவாய். கரங்களை உயர்த்துவார், அல்லேலூயா சொல்லுவோமா? சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த பிள்ளைகளாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் தனிமையிலே சில கல்யாணத்துக்கு முன்பாக ஊழிய வாழ்க்கைக்குள்ளே திருச்சிக்கும் மலைக்கும் போகிறதுக்கு முன்னால் இடையில ஒரு பிரேக்கான ஒரு டைம், ஊழியத்தின் கடினமான ஒரு நிலையில் எங்கள் சபையிலேருந்து நான் தரிசனத்தின்படி செல்லணும்னு நான் காத்திருந்த நேரங்களில் நான் தனிமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அப்பொழுது தினத்தூது என்ற ஒரு பத்திரிக்கை வரும். அந்த பத்திரிக்கையில் செய்தி பல பேர் எழுதுவார்கள். அந்த செய்தியை படிப்பேன். கொஞ்ச நாளாக அதில் வர்ற செய்தி எல்லாம் ஊழியத்தை பற்றியும் ஊழியக்காரனை பற்றியுமாய் போட்டு அந்த வார்த்தைகளினால் கர்த்தரினுடைய எதிர்கால ஊழியத்தை கர்த்தரினோடு பேசினார். அப்போல்லாம் இந்த மாதிரி பிரசங்கங்களோ மீடியாக்குள்ளே கிடையாது, கிறிஸ்துவ பத்திரிகைகள் பெரிதாக கிடையாது. அந்த தினத்தூதுன்னு அப்போ தான் ஆரம்பித்தாங்க. அந்த இதில் நிறைய பேர் பரிசுத்தவான்கள் எழுதுகிற அந்த மெசேஜஸ் வரும். நான் அதை ஆவலாக தினந்தோறும் லேட்டாக தான் வரும், ஒரு நாள் டிலேவாக தான் வரும். அதை கட் பண்ணி எழுதி வைத்து பைபிள் எழுதி வைத்துக்கொள்வேன். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தரினோடு பேசினார். இன்றைக்கு அந்த வார்த்தைகள் என்னில் நிறைவேறி முடிந்து விட்டது. என்னெல்லாம் கர்த்தர் என்னத்தில் சொன்னாரோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை அன்றைக்கு எனக்கு கனவு போன்ற வாழ்க்கை. எங்கள் குடும்பத்தில் பயங்கர கடன், குடும்பம் தற்கொலைக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்கள் அப்பா மரித்து போகிற சூழ்நிலை இருக்கிறார். அப்படி ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். நானும் ஊழியம் இல்லாத நிலையில் நிற்கிறேன். எங்கே ஊழியம் செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. எங்கள் பிள்ளைகள், எங்கள் தம்பி படித்துட்டு இருக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் கட்ட காசு கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலைகளை தேவன் பேசின வாக்குத்தத்தமான வார்த்தைகளை இதயத்தில் ஏற்றுக்கொண்ட பொழுதுதான்
அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு விளைந்து நின்று நான் அறுவடை செய்து கண்ணீரோடு அன்னைக்கு அந்த வசனத்தை இதயத்தில் விதைத்ததெல்லாம் இன்றைக்கி கம்பீரத்தோடு நான் அறுவடை செய்கிறேன். இன்றைக்கு வசனத்தை கேட்கும்போது ரொம்ப கவனமாய் அதை நீங்கள் கேட்கணும். அது ஒரு போர்ஷன் இருக்குது, ஆனால் பேச முடியுமான்னு தெரில. பேச முடிந்தால் நான் அதை கொடுத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நீ மறுபடியும் கட்டுவிக்கப்படுவாய். கட்டுவிக்கப்படுவாய் என்றால் மறுபடியும் கட்டுவிக்கப்படுவாய் என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த அவள் இடிக்கப்பட்டிருக்கிறாள் என்று அர்த்தம். கட்டப்பட்ட அவள் இடிக்கப்பட்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அப்போ இடிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இடிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும். என்ன காரணம்? காலையில் நான் தியானித்த பொழுது நான் சில காரணங்களை பரிசுத்தாவே எனக்கு சொன்னதை சொல்கிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதை முன்போல் நிறுத்தி அதன் ஸ்தானத்திலே அதன் திறப்புகளெல்லாம் அடைத்து நான் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ காரணம் என்ன? ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. ஓசியா 14:1 படிங்க. ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஏன் விழுந்துச்சு, ஏன் இடிக்கப்பட்டுச்சுன்னா கர்த்தர் சொல்றார், முதல் காரணம் அக்கிரமம். நமக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம குற்றத்தை நம்ம ஒத்துக்கொள்ள நம்ம கற்றுக்கொள்ளணும். சுகர் வந்திருக்கும், உடம்பு இழைச்சி போயிருக்கோம். வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு சுகர் இருக்கிற மாதிரி இருக்கேன். யாரை பார்த்து சொல்கிற? அன்னைக்கு 18 வயசில் 15 வயசில் இருந்த மாதிரி இன்னும் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒத்துக்கொள்கிற டைப்பே கிடையாது. அதுக்குள்ளே ஒரு கிட்னி பிடுங்கிட்டு போயிடும். ஏன்னா நம்ம ஒரு வருஷம் நம்ம ஆள் என்ன பண்ணுவார், வீரபாண்டி கட்டபொம்மனாட்டா அப்படி நெஞ்ச நிமித்திட்டு அப்படி இப்படி இருப்பார். அப்படி இருக்கிறதுக்குள்ளே அந்த சுகர் என்ன பண்ணணும், ஒரு கிட்னியை காலி பண்ணி போடும். அப்புறம் கொஞ்சம் அப்படி கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ஊதுது, கொஞ்சம் இடுப்பு ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கும்போது வாங்க சும்மா போய் டாக்டர்கிட்ட பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டு போனேன். டாக்டர் பாவே சுகர் எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு கேட்பார். ஒன்று டாக்டர்கிட்ட சொல்ல, சுகர்லாம் கூட இல்லை டாக்டர், சுகர்லாம் இல்லை டாக்டர். அது நீங்கள் சொல்லாதீங்க, அது நான் தான் முடிவு பண்ணாங்க. கையை நீட்டுங்க, டபக்குன்னு குத்துவார், ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து பார்த்து பார்ப்பார். யார் சொன்னாங்க உங்களுக்கு சுகர் இல்லைன்னு? எந்த கிறுக்குன்னு சொன்னாங்க சுகர் இல்லை? வேறு யாரும் இல்லை, இந்த கிறுக்குனே தான் சொல்லியிருப்பார் சுகர் இல்லைன்னு. இவரே ராஜா, இவரே மந்திரி, இவரே அறிவாளி, இவரே எல்லாம் வைத்தியர், இவரே எல்லாம் சர்ஜன். அப்படித்தான் இன்றைக்கி சில பைத்தியங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சொல்கிறது புரியுதா? தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவனை கண்டால் அவனை நம்புவதை பார்க்கிற மூடனை நம்புவது வாசி. என்னைக்கும் லேர்னிங் கெப்பாசிட்டி உள்ள பீப்புளாக இருங்க. கற்றுக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் மனப்பான்மையில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் முன்னேற முடியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் முன்னால் போக மாட்டீங்க. டாக்டரெல்லாம் பார்த்து சொல்ல, சுகர் இருக்குது இல்லை போயிடுச்சுப்பா அப்படின்னா ஒத்துக்கணும். நமக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய மனசு இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நீ விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தள்ளி விட்டுட்டான். ஏவா கனியை கொடுத்தா, நான் சாப்பிட்டேன், அதனால தான் நான் விழுந்து போயிட்டேன். நீ பொண்டாட்டியை குறை சொல்லாத, புருஷனை குறை சொல்லாத. எதில் நீ விழுந்த? உன் அக்கிரமத்தில் விழுந்த. அக்கிரமம் என்பது என்னென்னா ஒழுக்கமற்ற தன்மை என்று அர்த்தம். கிரமம் என்றால் ஒழுக்கம் என்று அர்த்தம். அக்கிரமம் அப்படின்னு சொன்னால் ஒழுக்கமற்ற வாழ்க்கை என்று அர்த்தம். 5 வீழ்ச்சியை கொடுத்து 1 Corinthians 10:5-11 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே பேசிட்டேன். அதில் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரம் விழுந்து போவதற்கு காரணம் 1 இச்சை, 2வது வேசித்தனம், 3வது விக்கிரக ஆராதனை, 4வது தேவனை பரிச்சு பார்த்தது, 5வது முறுமுறுக்கிறது. அப்போது அக்கிரமத்தினால் நான் விழுந்தேங்கும் போது அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை வேணும். என்னுடைய குறைகள், கடன் பிரச்சனைகள், சில வாழ்க்கையில் சில ஃபெயிலியர்ஸ்க்கு நான் ஊழியக்காரன். எனக்கு நிறைய வசனம் தெரியும். more than 30 years experience in this ministry. என்றாலும் என்னுடைய குற்றங்களை, குறைகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை எனக்கு வந்த பொழுது, தேவ சமூகத்தில் நீ தாழ்த்தின பொழுது தான் எனக்கு விடுதலை கிடைத்ததே தவிர இல்லைன்னா எனக்கு விடுதலை கிடைக்கல. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? ஒத்துக்கொள்ள மாட்டேன்றோம். 1. 2வது செப்பனியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 1088வது பக்கத்தில் இருக்கிறது.
செப்பனியா 3:7 1088வது பக்கத்தில் எடுத்து வாசிங்க. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு. பாருங்க, ஏன் இடிக்கப்படுது? உன் வாசஸ்தலம் ஏன் இடிக்கப்படுது? உன் குடும்பம் ஏன் இடிக்கப்படுகிறது? வசனம் சொல்கிறது. நல்லா இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து, ஏன் நம்ம வீடு நல்லா இல்லை, ஏன் நம்ம குடும்பம் நல்லா இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு. நீ எனக்கு பயந்து. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு. நம்ம வீடு குடும்பம் அழியாமல் இருக்கணுமா? என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படணும். அப்போ தேவனுக்கு பயம் எங்கே இல்லையோ அந்த வாசஸ்தலம் அழியும். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். எங்கே கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளலையோ, நீதிமொழியில் 5ஆம் அதிகாரம் சொல்கிறது, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, என் போதகருடைய சொல்லை கேளாமல் போனேனே, என் கடிந்து கொள்ளுதலுக்கு என் செவியை சாயாமல் போனேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. இப்பொழுது சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறிய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய். கடிந்து கொள்ளுதலை கேட்க விருப்பம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதனால என்ன நடக்கும்? வாசஸ்தலம் நிர்மூலமாகும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் கடிந்து கொள்றாரு, ஏன் பயப்படணும்னு சொல்றாரு என்றால், ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை எப்படித்தான் தண்டித்தாலும் அவர் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கீழாக்கினார்கள். சிலர் அதிகாலையில் இருந்து குடிக்கிறவன் இருக்கான், சிலர் அதிகாலையில் எழுந்திரிச்சு விபச்சாரம் செய்கிறவர் இருக்கான், சிலர் அதிகாலையில் இருந்து சண்டை போடுறவன் இருக்கான், சிலர் அதிகாலையில் எழுந்திரிச்சு கெட்ட நினைவுகளால் வாழ்கிறவன் இருக்கான். அதிகாலமாக எழுந்து செய்கிற அக்கிரமங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை லேவியராகமத்தில் படிக்கிறோம். என்னாகமத்தில் படிக்கிறோம்? கர்த்தர் உன்னை காக்கும்படிக்கும், உன் சத்துக்களிலிருந்து உன்னை காப்பதற்காகவும், உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அசுசியான காரியத்தை கண்டு கர்த்தர் உன் வாசஸ்தலத்தை விட்டு விலகாதபடிக்கு உன் பாளையம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு பரிசுத்தமாக இருக்கணும். என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்து கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் காதுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 3வது சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஆதியிலே வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தார். என்றைக்குமே தேவன் ஒழுங்கினும் வெறுமையுமாக சிருஷ்டிக்க மாட்டார். அப்போ பூர்ணமாக தான் நல்லா தான் படைச்சிருக்காரு. 2ஆம் வசனம் சொல்லுது, ஆனால் ஒழுங்கினமையும் வெறுமையுமாக இருந்தது. பூமியானது எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமானது. வெறுமையாக இருந்துச்சு, ஒழுங்கில்லாமல் இருந்துச்சு. அதாவது களைக்கப்பட்டு பாழாக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டிருந்தது. ஏன் நிர்மூலமாகுது? 3வது காரணம் என்ன தெரியுமா? ஏன் அங்கே வெறுமை இருக்கிறது என்றால், மத்திய 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான். ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு அநேக இடங்களில் அலைந்து திருந்தும் அதுக்கு சரியான இளைப்பாறுதல் இல்லை என்று கண்டபோது, நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை காணும்போது அது தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த மனிதனிடத்தில் குடிகொள்ளும். அப்பொழுது அந்த மனிதனுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் மாறும். அப்போ ஏன் இடிக்கப்படுகிறது? வெறுமையாக்குறதுனா ஒவ்வொன்றா அடமானத்துக்கு போகுது. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் காலியாக போகுது. எவ்வளோ காசு வந்தாலும் பத்த மாட்டேங்குது. அங்கே எல்லாம் ஒரு வெறுமை 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 என்ற நிலை வருகிறது. ஏனென்றால் அங்கே ஆளுகை செய்கிற ஒரு வீட்டில் போட்டிருப்பாங்க எப்போதும், இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். அங்கே யார் இல்லை? தலைவர் இல்லை. தலைவர் அங்கே இருக்கணும்னு என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடணும். அப்போ தேவனையும் அவரோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா கூட கொடுக்கப்படும். அங்கே வெறுமை வராது, அங்கே பரிபூர்ணமாக நிரப்பணும். ஏனென்றால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய அவருடைய சபைக்கு அவரை தலையாக தந்தள்ளினார். தலை என்றால் தலைவன். அப்ப இயேசு என் வீட்டின் தலைவராக வைத்து அவருக்கே உரிய கனம் மரியாதையெல்லாம் கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுகிற காரியங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுத்திருந்தால் என் வீடு வெறுமையாக போயிருக்க. அல்லேலூயா. என் வீடு பாழாக்கப்படாது, அசுத்தாவிகள் 7 குடி வராது. ஏனென்றால் இயேசு அங்கே இருப்பாரானால் அங்கே அந்த அசுத்தாவி வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்னைக்கு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாள் நல்லா வண்டி ஓடுது, திடீர்னு பார்த்தா எல்லாம் இடிக்கப்பட்டு வீடு பாழாய் போகிறது, இருளண்டி போகிறது, வியாதி கூடமாய் மாறிவிடுகிறது, ஆஸ்பத்திரியை போல மோசமாக விடுகிறது, கடங்காரன் கூடாரமாய் மாறி விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா?
அங்கே தேவனுக்கு முக்கியத்துவம் இல்லை, தேவன் அங்கே தலையாக வைக்கப்படவில்லை, அவருக்குரிய கனம் மரியாதை துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் அங்கே இல்லை. முதலாவது அவருக்கு அங்கே இடம் கொடுக்கப்படவில்லை. அங்கே ஆண்டவர் இல்லை, அங்கே சாத்தான் வந்து குடிகொள்வார். பின்னிலைமை ரொம்ப மோசமாகிறது. 4வது காரணம் என்ன தெரியுமா? ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீ வேதத்தை மறக்கிறாய், ஆகையால் நான் உன் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். என் ஜனங்கள் அறிவில்லாதனால சங்காரமாகிறார்கள். ஆமென். அறிவை வெறுக்கிறார்கள், சத்தியத்தை வெறுக்கிறார்கள். என்னைக்கும் சத்தியத்தை நேசிங்க, சத்தியத்தை வெறுக்காதீங்க, தேவனுடைய வேதத்தை வெறுக்காதீங்க. தேவனுடைய வேதத்தையும் சத்தியத்தையும் வெறுக்கும் போது தேவன் அந்த மனிதனை வெறுக்கிறார். நீ தேவனுடைய வேதத்தை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று சொல்கிறார். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஐயோ, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் பிள்ளை சோரம் போகுது, என் பிள்ளை பாவம் செய்யுது, என் பிள்ளை குடிக்குது, என் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுது, என் பிள்ளை ஊரை சுற்றி திரிகிறது. ஏன் தெரியுமா? நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அதெல்லாம் ஒன்று கவனிச்சுங்க பெற்றோரே, நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்கள் பிள்ளைகளை பாதிக்காது நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை எப்படி பாதிக்கும் தெரியுமா? தேவ பக்தியற்றவர்களாய் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் காணும் பொழுது அவங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் இல்லாமல் போகும். ஒரு காலத்தில் நீங்கள் இளமையிலேருந்து முதிர் வயதுக்கு வந்துடுவீங்க, உங்கள் இச்சையை வெறுத்துருவீங்க, மனம் திரும்புவீங்க. நீங்கள் செய்த பாவத்தினால் உண்டான பலன்களை நீங்கள் அனுபவிக்கும் போது உணர்த்தப்படுவீங்க. நீங்கள் அப்போ ரொம்ப ஹார்டாக மனம் திரும்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவீங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்து இடறி போன பிள்ளைகள், உங்கள் பொய்களை பார்த்து இடறி போன பிள்ளைகள், உங்களுடைய தேவபக்தின் வேஷத்தை பார்த்து இடறி போன பிள்ளைகள், வேதத்தை நீங்கள் வாயில பேசி கை கொள்ளாமல் வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையை பார்த்த பிள்ளைங்க என்ன தெரியுமா செய்யும்? அதுக்கு வேதத்தின் மேலேயும் சபையின் மேலேயும் ஊழியின் மேலேயும் பரிசுத்தாவின் மேலேயும் தெய்வத்தின் மேலேயும் நம்பிக்கையற்றவர்களாய் போவாங்க. நீங்கள் மனம் திரும்பிடுவீங்க, ஆனால் உங்கள் பிள்ளையை நீங்கள் மனம் திரும்புக்குள்ளே கொண்டு வருவது என்பது முடியாத காரியமாயிடும். நான் அடிக்கடி சொல்கிறது போல் இந்த வேதத்துக்கு ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் எப்படி வரும் தெரியுமா? உங்கள் கையில் விதை இருக்கிறதுனால, பைக்குள்ளே விதைகள் இருக்கிறதுனால ஒரு நாளும் ஒரு பிரயோஜனம் இல்லை. மூட்டைக்குள்ளே நெல் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது தான், நீரினால் நனைக்கப்பட்டு அந்த நெல் முளைக்கும் பொழுது தான் அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக மாறுகிறது. உங்களுடைய இதயமாகிய அந்த நிலத்தில் தேவனுடைய வசனம் என்கிற விதைகள் முளைத்து அது உங்கள் வாழ்க்கையாக மாறி பலன் தரும் பொழுது தான் உங்கள் பிள்ளைங்க இந்த வேதத்தை நம்புவார்கள், விசுவாசிப்பார்கள். இப்போ நான் இப்படி ஒரு ஊழியக்காரனாக இருப்பதற்கு காரணம் என் தாய் தகப்பனுடைய வாழ்க்கை, விசேஷமாக என் தாயாருடைய வாழ்க்கை என்னை அசைத்தது. பேய் மாதிரி இருப்பாங்க, ஆனால் தேவதூதியாக மாறினார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம்தான் இன்றைக்கும் இந்த சத்தியத்தை விசுவாசிக்க தகுந்த ஆற்றலை எனக்கு கொடுத்தது, என்னை ஊழியக்காரனாக நிலைநிறுத்துகிறது. என் தாயாருடைய வாழ்க்கை அவலட்சணமான ஒரு வாழ்க்கையாக இருந்து அவர்கள் இந்த வேதத்தை குறித்து எனக்கு பேசியிருந்தால் இன்னைக்கு நான் கடவுள் இல்லை என்று சொல்கிற ஒரு மனிதனாக நான் மாறி இருந்திருப்பேன். என்னுடைய ஆசிரியருடைய அன்பும் அவருடைய கிரியைகளும் தான் தேவனை குறித்து சொன்னபோது இவரே ரட்சகர், இவரே இயேசு, இவரே தெய்வம் என்று சிறு வயதில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. காரணம் அவருடைய வாழ்க்கை. என்னைக்கும் வார்த்தைகள் வார்த்தையாய் இருக்கிற வரைக்கும் அது பலன் தராது. வார்த்தைகள் வாழ்க்கையாய் மாறும்போது நிச்சயமாக அநேகரை அதை அசைத்து பார்க்கும். அல்லேலூயா. உங்கள் பையில் இருக்கிற மாங்கொட்டை ஒரு நாளும் மாமரத்தினுடைய விதை ஒரு நாளும் யாருக்கும் ஒரு பயனும் தரப்போவதில்லை. ஆனால் அதை நீங்கள் விதைத்து வைத்தால் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து வருவோர் போவோருடைய பசியை மாற்றி அவர் நாவுக்கு இனிமையான ருசியை கொடுத்து அற்புதமான கனிகளை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியதாக மாறும். நம்முடைய கைக்குள்ளே வசனங்கள் வேதத்தை சுமக்கிறதுனால, பைபிளை தலைக்கடியில் வைத்து படுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. வேதத்தை ஒழிக்க வைத்து
கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையாக மாற்றும்போது அது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுடைய சாட்சியற்ற வாழ்க்கை, உங்களுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கை, உங்களுடைய பாவ வாழ்க்கை, உங்களுடைய தவறான கேடான வாழ்க்கைகள், தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையெல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய நற்காலங்களையும் உங்கள் பிள்ளைகளுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தையும் தகர்த்து போடுவதற்கு ஏற்ற வல்லமையான ஆயுதங்களாக சாத்தான் பயன்படுத்துவான். ஆகவே முதற் பிரசிந்தமா பரிசுத்தமாக இருந்தார், வேறானது பரிசுத்தமாக இருந்தார். தாய் கள்ள உறவுல இருந்து தாய் அவலட்சணமான வேசி விபச்சாரத்தனமான பாவங்களை செய்யும் போது அதை அறிந்தவன், அதை குறித்து தெரிந்தவர்கள் பிள்ளைக்கு பெண் பார்க்க வருகிறதான வேளையில் அவங்க அம்மா இந்த மாதிரியான பாவத்தை செய்தவள், நீங்கள் எல்லா கல்யாணம் நல்ல மாப்பிள்ளை வந்துச்சு, ஜெபத்தை கேட்டு சூப்பராக நடந்தது, எல்லாம் நடந்திருக்கு நீங்கள் நினச்சி முடிவெடுத்துக்கிற வேளையில் இந்த செய்தி ஆதாரபூர்வமாக அவனுக்கு தெரியப்படுத்தப்படும் போது அந்த நேரத்தில் இந்த திருமணம் நிற்கும் பொழுது வலிக்கிற வலி இருக்கு பாருங்க, அந்த வலி நான் ஏன் உயிர் வாழ்கிறேன் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த வலிக்கும். அப்போ நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், சாத்தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஊரில் இருக்கிறவன் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது, பரம எதிரி ஒன்றும் செய்ய முடியாது, அணுகுண்டினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உங்கள் பாவங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தகர்த்து போடுவதற்கு மிகுந்த வல்லமையுள்ள ஆயுதங்களாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நான் பாவமில்லாத பரிசுத்தவானாய் வாழ வேண்டும் என்பதில் வேதத்தை கை கொண்டு வாழ வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வாழ வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதில் நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மரித்தாலும், நீங்கள் மறிக்கிற வரைக்கும் உங்கள் பிள்ளை ஒருவேளை மனம் திரும்பினாலும் மனம் திரும்பாவிட்டாலும் நீங்கள் மறித்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்திக்கப்படும். நம்முடைய சபையில் மெல்வின் ஐயா அவருடைய ஒரு மரணம் ஒரு அருமையான அற்புதமான சாட்சியாக அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாறினது அவர்கள் சாட்சி சொன்னதை நம்ம கேட்டோம். அவருடைய கடைசி கட்ட வாழ்க்கையில் அவர் முன்பு எப்படி வாழ்ந்தாரோ, ஆனால் கடைசி கட்ட வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய பிள்ளைகளை அசைத்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளிலே பெரிய எவ்வளோ பெரிய பிரசங்கித்தாலும் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறிச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. தன் தாயும் தகப்பனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த வேதத்துக்கு உண்மையான வல்லமையை உங்கள் வாழ்க்கை தான் தர முடியுமே தவிர வேறு யாரும் தர முடியாது. இல்லாவிட்டால் வாழ்க்கையில் கை கொள்ளப்படாத இந்த வேத வசனங்கள் எல்லாம் அச்சடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகமாகத்தான் இருக்குமே தவிர இது ஒரு நாளும் ஜீவ புஸ்தகமாக மாறாது. ஆகவே கிறிஸ்துவர்களாகிய நமக்கு முன்பாக இருக்கிற சவால் என்ன தெரியுமா? இந்த வேத வசனத்தை மறக்காமல் நான் கை கொள்ளுகிறவனாக நான் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். எரேமியா 32:33 சொல்கிறார், முகத்தை அல்ல முதுகை எனக்கு காண்பிக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படியும்படி நம்முடைய முகத்தை அவருக்கு முன்பாக தாழ்த்தி காண்பிப்போம். எரேமியா 2:30 படிக்கிறோம். நான் அவர்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா என்று சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா உடனே நாம் ஆராய வேண்டியது, நம்முடைய பிள்ளை என்ன காதலில் விழுந்துட்டாளா, இல்லை இச்சையில் விழுந்துட்டானா, இல்லை யாராவது அவனை கெடுத்துட்டாங்களான்னு யோசிக்காதீங்க. உங்களை சோதித்து போய் பாருங்கள். நேராக தேவ சமூகத்துக்கு ஓடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை வழி தப்பி போகுதே, என்னில் என்ன குற்றம் ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்கன்னு போய் கேளுங்க. என்றைக்கு இங்கே சரி பண்ணால் போதும், அங்கெல்லாம் சரியாயிடும். இப்போது ட்ரோன் மூலியமாக தான் எல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க. இல்லை, ட்ரோனுக்கு தானாக அறிவு மூலையெல்லாம் சிந்திச்சு வந்து அது தாக்குதல் பண்ணுறதில்ல. அந்த கண்ணாடி மாதிரி ஒன்று போட்டுட்டு அந்த ட்ரோனில் இருக்கிற கேமரா என்ன பார்க்குதோ அது இங்கே ஆப்ரேட் பண்ணுறவன் பார்ப்பான். அவன் கையில் சுவிட்ச் இருக்கும். அவன் இங்கே உட்காந்து இதில் பார்த்துக்கிட்டே அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணி எங்கே போய் எந்த வழியில் போய் எதை மோதணுமோ அதை மோத வைக்கிறான். அந்த ரிமோட் கண்ட்ரோலை போல தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ரிமோட் கண்ட்ரோல் யார்? கொஞ்சம் அமைதியாக பிள்ளைகளை கவனிங்க. ரிமோட் கண்ட்ரோல் யாரு? பெற்றோர். ட்ரோன் யாரு? பிள்ளைங்க. ட்ரோன் மேலே தப்பு கிடையாது. ரிமோட் கண்ட்ரோலில் எப்படி இயக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. உங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கணுமா? உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணுமா? உங்கள் பிள்ளைங்க பரிசுத்தமாக இருக்கணுமா? ரிமோட் கண்ட்ரோல் ஆகிய நீங்கள் சரியாக இருங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
மறுபடியும் கட்டப்படுவாய். ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 30:18 படிங்க. எரேமியா 30:18 வேகமாக படிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இறக்க செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை போல் நிலைப்படும். அரண்மனை முன்போல் நிலைப்படுமா இல்ல அரண்மனை போல நிலைப்படுமா? அரண்மனை முன்போல். இப்போ அரண்மனை போல நிலைப்படும் சொன்னால் அது அர்த்தமே இல்லை. அரண்மனை முன் போல நிலைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்குறோம். யோபனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார். முன் இருந்த எல்லாவற்றையும் இரண்டு அத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். நாம் கட்டப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சில காரியங்கள் இருக்கிறது. 2 இதில் நெருக்கப்படுறேன், வேகமாக இது சொல்லி அனுப்புகிறேன். ஒன்று சர்வ வல்லவரிடத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. யோபு 22:23 சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நான் வசனத்தை வேகமாக சொல்லிட்டு போகிறேன், பிரசங்கம் பண்ண நேரில் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 37-44 வரைக்கும் வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் எரேமியாவுக்கு அடுத்தது எசேக்கியேலுக்கு முன்பதாக. புலம்பல் 3:37-40. ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ? 39-41 வரைக்கும் படிச்சிருமா? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். எப்படி மனம் திரும்பணும்? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் ஏறெடுக்க கடவோம். நாங்கள் துரோகம் செய்து. ஒரு நிமிஷம் இங்க என்ன, நான் எப்படி படிக்கிறேனோ அதே மாதிரி டக்குன்னு ஷார்ட்டா படிச்சு கொடுக்கணும். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். பிசாசு எதிர்த்து நின்னா தேவன் உதவி செய்வார். தேவன் எதிர்த்து நின்னா பிசாசு உதவி செய்யுமா? சொல்லுங்க. பிசாசு நமக்கு எதிர்த்து நின்னா யார் உதவி செய்வா? தேவன் உதவி செய்வார். தேவன் எதிர்த்து நின்னா யார் உதவி செய்ய முடியும்? பிசாசு உதவி செய்யுமா? யாரும் உதவி செய்யுமா? நான் சவுல் ஓடி போனான், முட்டா பையன், குறிகாரங்கிட்ட போய் குறி கேட்க போனான், ஆனால் உதவி செய்யாது. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனோட நல்மனம் பொருந்தும். அதாங்க சொல்கிறான், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். தேவனோடு மனஸ்தாபம் வச்சுக்கிட்டு நம்ம முன்னேறதுங்கிறது முடியவே முடியாத காரியம். அடுத்தது பாருங்கள், எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், எருசலேமே நீ திரும்ப, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார், எப்படி திரும்பணும்னு சொல்றார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றி விட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. நமக்கு பிரியமா இருக்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்காது. நமக்கு பிரியமா இருக்கிற பல காரியங்கள் தேவனுக்கு அருவருப்பா இருக்கும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்போ ஒரு சைனீஸ் பெண்ணை நம்ம வாலிபர்கள் யாராவது ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்களை எத்தனை பேருக்கு பாம்பு கறி பிடிக்கும்? நீங்கள் 4 பேர் கல்யாணம் இல்லாமல் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பாம்பு கறி பிடிக்குமாப்பா? ஒருவேளை நீங்கள் சைனீஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவள் பாம்பை கொண்டு வந்து உரித்து நல்லா வறுத்து சாப்பிட்ருக்குறானா நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமா? அவளுக்கு அது பிடிக்கும், ஆனால் உனக்கு அது எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும். அதுபோல் பாவத்தில் வாழ்ந்த பாவிகளாக நமக்கு பாவங்கள் பிடிக்காமல் போகிறதோ, பாவங்கள் பிடிக்கிறது பெரிய விஷயம் மேலே. ஆனால் பாவத்தை பாராத சுத்த கிணறுக்கு அது எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் சினிமா காட்சிகளை, அருவருப்பான பாவ காட்சிகளை ஓட்டி கொண்டிருக்கிறீங்கன்னா தேவனுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம். அதுக்காக மாதம் மாதம் சேனலுக்கு பணம் கட்டி, கேபிள் டிவிக்கு பணம் கட்டி, டிவிடி வாங்கி, இப்போ ஜனநாயகன் படம் கேபிள் டிவியில் போட்டான்னு எத்தனை பரிசுத்தவான்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து நல்லா பார்த்தீங்களோ? அன்பான பரிசுத்தவான்களே, நீங்களெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. திருநங்கையில் தேள் கொட்டினது போல் அப்படி குறமொழி முழிச்சிட்டு அப்படியே சத்தமில்லாமல் உட்காந்துட்டு, பெரிய 55 டிவி 65 டிவி வாங்கி வைக்கிறது எதுக்காக? நன்றாக சினிமா பார்ப்பதற்காக. அப்புறம் அரைகுறை ட்ரெஸ் போட்டு அரை நிர்வாணத்தில் அவர் டான்ஸ் ஆடுறதை பார்க்கறதுக்காக.
மன்னித்து கொள்ளுங்கள் தயவாய், உங்களுக்கு பிரியமா இருக்கு, ஆனால் அது தேவனுக்கு அருவருப்பு. அருவருப்பானவர்களே உன் வாசஸ்தலத்தில் தேவனுடைய பார்வையிலிருந்து அகற்றிட்டீங்கன்னா பணத்துக்காக அலைய வேண்டாம், வேலைக்காக அலைய வேண்டாம், சட்டிமானி தூக்கிட்டு அலைய வேண்டாம், உதவிக்காக அலைய வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டாம், அன்புக்கும் ஆறுதலுக்கும் அலைய வேண்டாம். இப்போல்லாம் சின்ன வயசு பிள்ளைகளுக்கு அன்பே கிடைக்கலையாம். அன்பு கிடைக்காம உங்கள் அம்மா அப்பா சோறு போட்டு இவ்வளோ தூரம் வளர்த்தி விட்டாங்களாம். காதலுங்கிட்ட சொல்கிறது, யாருமே என்னை லவ் பண்ணவே இல்லை, எங்கள் அம்மா என்னை லவ் பண்ணலை, எங்கள் அப்பா என்னை லவ் பண்ணலை, லவ் பண்ணாமையா இவ்வளோ எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன். அவங்ககிட்ட போய் புழுகிறது. அப்புறம் அவன் இவகிட்ட புழுகிறது, எங்கள் வீட்டில் நீ எப்போதும் ஓரங்கிட்டுவாங்க தெரியுமா, உன்னுடைய அன்புள்ள தான் நான் உயிரோ வச்சிருக்கேன் தெரியுமா. இதெல்லாம் காலங்காலமாக அசிங்கம், கர்மம் 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 கர்மம். இந்த உலகத்துக்குள்ளே நான் வாழலை, அது என்னமோ இந்த வேதம் எனக்கு அப்படியே இஷ்டமாக போச்சு. ஆண்டவருடைய அன்பு எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அதுக்காக மேலே குருவிகள் பறக்கலைன்னு இடத்துல எல்லா பாவ சோதனையும் எனக்கு வந்திருக்கு. வராத சோதனை எதுவுமே இல்லை, எல்லா பாவ சோதனை. ஆனால் வாலிப நாட்களில் இந்த வேத வார்த்தைகளும் என் தாயாருடைய போதனைகளும் எந்த பிரச்சனைனாலும் 2 பேர்த்துக்கும் ஆண்டுக்கு அடுத்தபடியாக 2 பேர்த்துக்கு நான் ஷேர் பண்ணுற விஷயம். திருமணத்துக்கு முன்னால் எங்கள் அம்மாவுக்கு என் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் எங்கள் அம்மாவுக்கு தெரியும், ஒன்று கூட எங்கள் அம்மாவுக்கு மறைவில்லை. திருமணத்துக்கு அப்புறம் என்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் தப்பு ரைட்டு எல்லாமே என் மனைவிக்கு தெரியும். என் மனைவிக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, ஒளிவு மறைவில்லை. குறைவானாலும் சரி பலவீனமானாலும் சரி எல்லாமே என் மனைவிக்கு தெரியும். என் மனைவிக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் இந்த டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கிறேன் தெரியுமா? நான் ஜெயிக்க வேண்டுமானால் எனக்கு ஒரு உதவி தேவை. ஒன்று, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் எனக்கு ஒரு தாய் தேவை, மென்டராக எனக்கு ஒரு தாய் தேவை. மென்டல் அல்ல, மென்டர் அப்படின்னா வழிகாட்டி, என் தாய். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பார்ட்னர் தேவை, என் பாரங்களை சுமப்பதற்கும் என்னை விழுந்தால் ஒண்டியாக இருந்த விழுந்தால் தூக்கி விடுவதற்கு ஒரு உடனாளியாக எனக்கு ஒரு மனைவி தேவை. இந்த இடத்துல நான் ஆம்பளைங்கிற ஈகோலாம் பார்க்கக்கூடாது, நான் பொம்பளைங்கிற ஈகோ பார்க்கக்கூடாது. உங்கள் பலவீனங்களை உங்கள் வாழ்க்கை துணையிடம் சொல்லி அவர்கள் உங்களை கரம் தூக்கி விடுவதற்கு தேவன் காவலாளியாய் அவங்களை வைத்திருக்கிறார். இதை சரியாய் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் உங்களுடைய ரட்சிப்பு பூர்ணப்படுவது கஷ்டம். அதே போல பிள்ளைகளுக்கு பெற்றோரை வைத்திருக்கிறார். பெற்றோர் பிள்ளைகளை சரியாக நடத்தணும். பிள்ளைங்க பெற்றோருக்கு எதையும் மறைக்காமல், உங்கள் பிள்ளை பாதியில் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பிள்ளையை பார்த்தோன்னே டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணுறாங்கன்னா ஏதோ தப்பு செய்கிறான்னு அர்த்தம். சில பிள்ளைங்க தைரியமாக அப்படியே வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணால் அப்பா கண்டுபிடிச்சிருவான் அம்மா கண்டுபிடிச்சிருவான்னு அப்படியே தைரியமாக பார்த்து ஏதோ ஜோக்கை பார்த்து சிரிக்கிற மாதிரி செஞ்சுட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? பார்க்காத மாதிரியே இருந்து பார்த்துட்டே இருக்கணும். இங்கே திரும்பினாலும் இங்கே நடக்கிறதெல்லாம் தெரியணும். அதுக்கப்புறம் யதார்த்தமாக பார்க்கணும், திருப்பணும். அப்போ ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் ஒன்று அவங்க பாடியில் வரும், அது அவங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு தவறு செய்கிற மனிதனுக்குடைய மனசாட்சியும் அவனை உறுத்துக்கிறதுனால அவனுக்கு ஒரு ஷாக் வேவ் வரும். தேவனுடைய சத்தத்தை கேட்டோன்னா ஓடி ஒளிஞ்சு கொண்ட மாதிரி அந்த ஆத்மா திடுக்குன்னு திணுக்கூடும், ஒரு திகைப்பை அடையும், ஒரு வைப்ரேஷன் வரும். நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் தப்பான ரூட்டில் போகுதுன்னு. இன்னொன்று சொல்கிறேன், முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், வேதத்தை தொடாமல் செல்ஃபோனை தொடுதுனாலே சம்திங் ராங்னு அர்த்தம். ஜெபிக்காமல் பல என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனா சம்திங் ராங்னு அர்த்தம். வேறு ஒன்றும் அத்தாட்சி தேவையில்லை. அதாவது ஒன்று வீட்டில் சாப்பிடணும், இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிடணும். எப்போ பார்த்தாலும் பசிக்கலைங்கிறான், நான் சாப்பிட்லைங்கிறான். எப்படி நம்புறது? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எனக்கு பசிக்கலை, நான் சாப்பிடல. ஒன்று வீட்டில் சாப்பிட்ருக்கணும், இல்லை வெளியே சாப்பிட்ருக்கணும். எங்கேயுமே சாப்பிடாம எப்படி பசி இல்லாமல் இருப்பான்? அப்போது ஒன்று வேதத்தை தேடணும், இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டை தேடணும், பாவத்தை தேடணும். அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை மோசே வெறுத்தான். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்தேன். ஒன்று நான் வெறுக்கிறேன்னா ஒன்று நான் தெரிந்து கொண்டேன்னு அர்த்தம். அப்போது வேதத்தை நான் வெறுக்கிறேன் என்றால் நான் வெளியே ஒன்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். வேதத்தை என்னால் படிக்க முடியல, என்னால் ஜெபம் பண்ண முடியல, தேவனை தேட முடியலன்னா அப்போ நான் வேறு எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்து தேடிக்கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை துணையை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, உங்கள் பிள்ளைகளை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சில பேர் நடிகர் திலகங்கள் நடிப்பார்கள், பக்தியாக இருக்கிற மாதிரி.
சில நேரத்தில் உங்களை ஏமாத்துறதுக்காக பணம் வாங்கணும், டூருக்கு போகணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் அப்போ உங்கள் முன்னால் பைபிள் படிச்சுட்டு பைபிள் பற்றிலாம் சந்தேகமெல்லாம் கேட்டு நீங்கள் நினச்சிருவீங்க, ஐயோ என் பையன் ரொம்ப பைபிள் படிக்கிறான், ரொம்ப சந்தேகமெல்லாம் கேட்குறான், அடாடாடா அப்படின்னு பார்த்தா அப்புறம் மெல்லமாக மம்மி ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா மம்மி? அதெல்லாம் கேட்பார் தங்கம். உபவாசம் போட்டு கேட்டாரன்னா கேட்பாரா மம்மி? அதெல்லாம் கேட்பார் தங்கம். அப்படியா, ஏன் கேட்குற? இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இல்லை நம்ம ஆசைப்படுறோமே, ஆசைப்படுறது தேவன் கேட்பாரா மம்மி? கேட்பார் தங்கம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இருக்கேன். அப்படி தானே பார்த்தேன். தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா பாபா பாப்பா ரப்பா ரப்பா பலா ரக்க ரப்பா பட்டன்றவ மட்டன்றவ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் சாமி கேட்ட, என்ன விஷயமா கேட்ட அப்படின்னு. சரி இல்லை என்னோடய ஃப்யூச்சர் பற்றி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா மாமி? ஆமாப்பா ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அதுதானே கேட்டேன். அதுதான் காட் சாய்ஸ் வீணாக போகாது. நீங்கள் மம்மி நல்ல ஜெபம் பண்ணுறனால தான் கர்த்தர் நல்ல காரியங்களை என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், நல்ல வண்டியை கொடுத்துருக்கிறார், நல்ல படிப்பை கொடுத்துருக்கிறார், நல்ல மனைவியும் கொடுக்க போகிறார். ஆமாம் சாமி கொடுப்பார். இல்லை மம்மி, விசுவாசமாக சொல்லுங்க, கொடுத்துட்டார். நீங்களும் நினச்சிக்க பையன் விசுவாசமாக சொல்கிறான்னு. அப்புறம்தான் மெல்லமாக தெரியும் அவன் சந்துக்குள்ளே போய் என்ன பண்ணிட்டான், சிந்து பைரவி பாடிட்டு வந்துட்டான். அப்புறம் கூட்டிகிட்டு வருவான், பேர் மம்மி லட்சுமி. லட்சுமின்னு நீங்கள் பார்க்காதீங்க, ஞானசானம் கொடுத்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து என்ன பண்ணிடலாம். இதுக்கு மேலே பேசினா பொலாப்பு. உங்களை ஏமாத்துகிற பிள்ளைங்க உங்களை எப்படி ஏமாற்றுவாங்கன்னு நான் சொல்கிறேன். சொந்தத்தில் திருமணம் செய்கிறீங்கன்னா அது எனக்கு தடை கிடையாது. திருமணத்துக்கே நான் தடை கிடையாது. எங்கள் பாஸ்டர் தான் அதுக்கெல்லாம் தடை. என்னை பொறுத்தவரை எனக்கு தெரியுமா, பிரசங்கம் பண்ணுவது என் கடமை. ஆனால் கேட்குறதும் கேட்காதும் கடைபிடிக்காது உங்கள் மேலே விழுந்த கடமை. எனக்கு என் டியூட்டியை நான் சரியாக செய்யணும், அதை நான் சரியாக செய்கிறேன். நல்லா கவனிங்க, உங்கள் குடும்பம் பிள்ளைங்க சரியாக போகுதான்னு நிதானிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீ அலைந்து திரிவதில்லை, அருவருப்புகளை நீக்கினால். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தேவனுக்கு பிடிச்சது இல்லை. அதனால் ஆண்டவருக்கு இது பிடிக்கணும் நீங்களாக ஒன்று கொண்டு பலி செலுத்தாதீங்க. ஆண்டவர் முன்பாக இருக்கிற அருவருப்புகளை உங்கள் வீட்டில் இருந்து நீக்குங்க. இப்போ என் மனைவி இருக்கிறாங்கன்னா நான் ஒரு வேளை லூஸ் ஆகிட்டா கூட என் மனைவி என்ன செய்யணும், டைட்டாக. என் பிள்ளைங்க ஒரு கிளி வளர்த்துனாங்க, அந்த கிளியை கொண்டு பெட்ரூமில் வைக்கணும்னு நேற்றுக்கு 2-3 நாளாக போராடுறாங்க. என் மனைவி ஒரே சும்மா நாத்தடிக்கும், ஏசியில் செத்து போயிடும், வெளியே கொண்டே போய். நான் 4 நாளைக்கு முன்னால் சொன்னேன், உங்கள் அம்மா சொல்கிறபடி தான் இந்த வீட்டில் எல்லாமே நடக்கும், நான் சொன்னேன் எதுவும் கேட்காது. நேற்றுக்கு நான் மெல்லமாக சொன்னேன், ஏன் அது இருந்துட்டு போட்டும், பெட்ஷீட்ஸ் போட்டு சுற்றி மேலே மட்டும் ஒரு சின்ன சந்து விட்ருங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உடனே அங்கே வைங்க அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், புரியுதா அப்படின்னு பிள்ளைகிட்ட சாருன்னா, ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொண்டு போய். சில நேரங்களில் நான் லூஸாக விட்டாலும் என் வீட்டுக்காரி லூஸாக விட மாட்டாங்க. அவங்க பிடிச்ச இழுத்தாங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி ஒரு இழுப்பு சுண்டுதான். நானாக இருந்தானே யாராக இருந்தானே அடங்கி கீழ்ப்படினா கீழ்ப்படணும். பெண்கள் என்னைக்கு உங்களுடைய அதிகாரத்தை, ஏன்னா யூ ஆர் த குயின் ஆஃப் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டுக்கு ராணி யார்? வீட்டுக்கு ராணி யார்? பக்கத்து வீட்டுக்காரி இல்லை, விருந்துக்கு வந்தவள் இல்லை, சக்களத்துக்கு கிழத்தி அல்ல, நாத்தனார் கொழுந்தியா இல்லை. உங்கள் வீட்டுக்கு ராணி யார்? யூ ஆர் த குயின் ஆஃப் யுவர் ஹோம். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராணி. அங்கே இடத்துல ராஜாவுக்கு ஒரு செல்லாக்காசு. ராஜா எங்கன்னா நாட்டுக்கு தான் ராஜா, ஆனால் வீட்டுக்கு ஆளுகை செய்கிறது யார்? ராணி. ராணி பேச்சை தான் கேட்கணும். என் மனைவி பேர் ராணி, அதனால தான் சொல்கிறேன், ராணி பேச்சை தான் கேட்கணும். அவர் பாஸ்டர் சொன்னார், காலுக்கு செருப்பு போட்டால் கால் பாதுகாக்கும், தலைக்கு ஹெல்மெட் போட்டால் தலையை பாதுகாக்கும். மனைவி பேச்சை கேட்டால் நம்ம வாழ்க்கை பாதுகாக்குன்னு ஒரு பாஸ்டர் சொன்னார். நான் யோசிச்சு பார்த்தேன், அது கரெக்டு. எந்த மனைவியும் தன் புருஷனுக்கு கெடுதி செய்ய மாட்டான். மனைவி பேச்சை கேளுங்க, உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது சர்வ வளரிடத்தில் மனம் திரும்பணும். 2வது ஓசியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, வார்த்தை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். டேக் வேர்ட்ஸ் வித் யூ அண்ட் ரிட்டர்ன் டு த லார்ட். டேக் வேர்ட்ஸ் வித் யூ அண்ட் ரிட்டர்ன் டு த லார்ட். அப்படின்னு நடத்தினா வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவனிடத்துக்கு திரும்புங்கள். என்னங்க,
இங்கே டேக் வேர்டு என்பது வசனங்கள் சொல்லுகிறது. என்ன வசனங்களை சொல்லுது? தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளுங்கள், வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், வாக்குத்தத்தங்களை கொண்டு தேவனிடத்துக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம். வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய அவநம்பிக்கையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ஆமென். வாசிங்க. எசேக்கியேல் 37:4 சொல்கிறது, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. அப்போ உலர்ந்த எலும்பு என்பது அவநம்பிக்கை, நம்பிக்கை அற்று போயிருக்கிறோம். நம்பிக்கை அற்று போன எலும்புகளா இருக்கிற விசுவாசிகளே, நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்பிக்கை வையுங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ற வார்த்தையின்படி தேவன் உங்களை பிழைக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 13:18-19 வாசிக்கிறோம். மத்தேயு 13:18-19 படிங்க. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமைகளை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். வாக்குத்தத்தமான வசனங்களை கேட்கிறீங்க, ஆனா அதை உணர மாட்டேன்றீங்க. கர்த்தர் எனக்கு தான் பேசியிருக்கார், என் பிள்ளைகளுக்கு தான் பேசியிருக்கிறார், என் வருங்காலத்துக்கு தான் பேசியிருக்கிறார். ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி, இந்த வார்த்தைகளின்படி எனக்கு நடக்கும், நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அதை அப்படியே அந்த வார்த்தைகளை ஃபீல் பண்ணணும். ஒரு பூவை முகர்ந்து பார்த்தால் நறுமணத்தை உணர்கிறீர்கள், ஒரு ஆகாரத்தை புசித்தால் அதன் சுவையை உணர்கிறீர்கள், ஒரு இசையை கேட்டால் அதனுடைய ரசனையை, இசையினுடைய மேன்மையை உணர்கிறீர்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கேட்டால் அதனுடைய அருமையை, வல்லமையை உணர்கிறவர்களாக இருக்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வேலை செய்யும். நீங்கள் அதை உணராவிட்டால், இது எனக்கென்று எடுத்துக்கொள்ளாவிட்டால், பிசாசு அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். நீங்கள் நினச்சிவீங்க 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இப்போ ஜனவரி 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம்னு கேட்டால் நம்ம பல பேருக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா வழி அருகே விதைக்கப்பட்டது பிசாசு வாக்குத்தத்தத்தை பொறுக்கிட்டு போயிட்டான். எத்தனை பேருக்கு போன வாரம் பிரசங்கம் ஞாபகம் இருக்குன்னா ஞாபகம் இருக்காது. ஏன்னா உணரலை. எதையெல்லாம் நான் உணர்கிறேனோ, என் கல்யாண நாளை நான் உணர்ந்திருக்கிறேன், அது மறக்காது. என் பிறந்த நாளை உணர்ந்திருக்கிறேன், அது எனக்கு மறக்காது. நல்ல சுவையான பிரியாணி சாப்பிட்ருக்கிறேன், அந்த சுவை எனக்கு மறக்காது. ஹோட்டல் சுவையில் எப்படி இருக்கும், அப்புறம் என்ன அர்த்தம், இன்னொரு ஹோட்டலுக்கு அஞ்சப்பூரில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி சொல்லறதுக்கு எனக்கு அந்த ருசி உடனே உணர்ந்திருக்குனால அது தெரியும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உணர்ந்திருந்தா அது மறக்காது. கர்த்தர் வாக்களித்திருக்கிறார், இந்த சூழ்நிலையில் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி ஒரு தைரியம் கிடைக்கும். இல்லைன்னா பிசாசு வாக்குத்தத்தங்களை பொறுக்கிட்டு போயிடுவான். ஏசாயா 15:16 சொல்கிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே உட்கொண்டேன். அது எப்படி இருந்துச்சான் வாசிக்கலாம். ஏசாயா 15:16. ஏசாயா 15:16. 19 தப்பா எழுதிட்டணும். எரேமியா 15:16 படிங்க. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமோ, என் இருதயத்திற்கு மகிழ்ச்சி. இதுதான் உணர்கிறது. மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டவுடனே எலிசபெத் உணர்ந்தால் அவள் வயிற்றிருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு அவள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவுடனே பரிசுத்த ஆவியில் நிறைந்து கர்த்தரை களிப்போடு துதிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டீங்க, உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் இருதயத்தில் வந்து விழுந்துருச்சு, விதைக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் உணரலைன்னா சாத்தான் அதை பொறுக்கிட்டு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத காரணம் என்ன? வாக்குத்தத்தத்தை உணரலை. கிடைத்த உடனே உட்கொண்டேன், அது எனக்கு எப்படி இருந்தது? சந்தோஷம். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது சந்தோஷம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது மகிழ்ச்சி இல்லை. இயேசு உனக்காக திரும்ப வரப்போகிறார்.
அப்படியா, வராரா, சரி வரட்டும், பாவம் அவர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற, வந்துட்டு போகட்டுமே. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படியா, சரி அவர் ஒரு பக்கமாக, எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவரே ஒரு பக்கமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆசாமியாக இருந்தால் வாக்குத்தத்தங்கள் வேலை செய்யாது. வேதம் சொல்லுகிற காரியத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். மீகா 2:7 சொல்கிறது, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. இது சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தை அப்படின்னு நினைப்பாங்க. ஏசாயா 44:26 படித்து பாருங்கள். ஏசாயா 44:26 நான் என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவர் என்று யூதாவின் பட்டணங்கள் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்புப்பவர். நிறைய நேரத்தில் பிரசங்கத்தை என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் தியானம் பண்ணிட்டு வந்து அவர் எதை கத்திட்டு போகிறாரு, பாவம் ஏன் தான் இருமல் இப்படி வருது அளவுக்கு கத்துறாரோ தெரியல. ஒரு தடவை நல்ல ஆவியில் இணைந்து ஜெபம் பண்ணுறேன். ஒரு விசுவாசி என்ன பாஸ், உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, ஏன் தான் இவ்வளோ சத்தம் போட்டு கத்தி இருமிறீங்களோ, என்ன வசனம் இருமி பேசினேங்கிறது பெருசு இல்லை, ஏன் தான் சத்தம் போடு. அவங்க கவனமெல்லாம் என்ன, எதுக்கு தான் இப்படி சத்தம் போடுறாரு பாவம், ஏன் தான் இப்படி தொண்டை வர கத்துறாரு, நாங்கள் தான் கேட்குறதே இல்லையே, இவர் ஏன் கத்துறார். அப்போ உணராத ஒரு இருதயம். கர்த்தருடைய வார்த்தை சந்தோஷம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை மகிழ்ச்சி கிடையாது. இது பாஸ்டர் பேசுகிற வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படும் என்று யூதாவின் பட்டணம் சொல்லி பாலான இடங்களை கட்டுகிறவர். நான் அடிக்கடி சொல்கிறது போல் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்தரங்கமாக நான் பேசிகிட்டே இருந்தாலும் ஒரு ஜெபம் பண்ணுவேன். சில ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லுவேன், சில ஆலோசனைகளை சொல்லுவேன். நீங்கள் அதை நெகோஷியேட் பண்ணுவீங்க. இல்லை பாஸ்டர், நான் அப்படி செய்ய மாட்டேன் பாஸ்டர், அது நடக்காது பாஸ்டர், இதெல்லாம் சரி வராது பாஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் என்னுடைய வார்த்தைகளில்தான் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் கர்த்தர் நிறைவேற்றுகிறத நீங்கள் நன்றாக ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் அறியலாம், கர்த்தர் ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்கிறது, நீங்கள் எங்களால் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொண்டாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மெய்யாகவே அது தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அந்த வார்த்தையெல்லாம் குறித்து கொள்ளுங்க. என்னைக்கும் பாஸ்டர் பேசினார் நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த வசனம் நடக்காது. ஆனால் தேவன் பேசினார், பேசுறது மனுஷன்தான். ஆனால் அதை மனுஷன் பேசுனதா ஏற்றுக்கொள்ளாமல் தேவன் பேசுனதா ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பலன் செய்யும், அப்படின்னா கிரியை செய்யும். அப்போ வார்த்தையை கொண்டு திரும்புங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே நீர் இப்படிலாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கு, இன்றைக்கி பாழாகி போயிருக்கிறது, இன்றைக்கி இடிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கி நொண்டையாக இருக்குது, இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கு, இன்றைக்கி நஷ்டம் அடைந்திருக்கிறது, ஆனால் உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் இப்படி சொல்லுகிறது, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளலை, செம்மையாக நடக்கிறவனுக்கு உங்களுடைய வார்த்தைகள் நன்மை செய்யும், உங்களுடைய வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான், கிடைத்த உடனே உங்களுடைய வார்த்தையில் உட்கொண்டு அது சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறது உணர்வீங்களோ. கர்த்தருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை உணரக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய, கலிகூறக்கூடிய, நன்றி சொல்லக்கூடிய, துதிக்கக்கூடிய ஒரு இருதயமுடர்களாய் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட வசனத்தின்படியே உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆசீர்வாதம் வரும், தேவனுடைய உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏசாயா 55:9-11 சொல்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். அங்கே சிலர் மாறியும் உறைந்த மலமும் வானத்திலிருந்து கீழே இறங்கி பூமியை நினைத்து அதில் விலை கிளம்பி முளையும்படி செய்து பின்பு என்னிடத்துக்கு திரும்பி வருகிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி செய்யும். அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்கள் கவனிங்கள். வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்டும் அந்த பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அந்த வீடு வெறுமையாய் ஆசீர்வாதம் இல்லாமல் கிடந்ததே, இயேசு இல்லாமல் இருந்ததே, அங்கே எந்த நன்மையும் நிரப்பப்படாமல் வெறுமையாக கிடந்ததே, அப்படி வெறுமையாக இருக்க தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பல. உங்களுடைய வெறுமையை நிறைவுள்ளதாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் மாற்றும்படி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாய் தந்தார். அப்போ நிரப்புகிறவர் யாரு? பிதாவாகிய தேவன்
குமாரனாகிய இயேசுவை கொண்டு என்னுடைய வெறுமையை நிறைவாக்குகிறார். ஆகவே குமாரனாகிய இயேசுவை வசனமாக, வாக்குத்தத்தமாக, வார்த்தையாக பிதாவாகிய தேவர் என்னை நோக்கி அனுப்புகிறார். அவர் அனுப்பப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நான் சந்தோஷம் மகிழ்ச்சியாய் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த நிலம் என்கிற என்னுடைய இருதயத்தில் அந்த வசனம் என்கிற விதை விதைக்கப்படும் பொழுது, அது எப்படி மாறியும் உறைந்த மழையும் பூமியை நனைக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தையினாலே என் இருதயம் நனைந்து நான் உணர்வடைந்து கலிகூர்ந்து ஆவியில நிறைந்து மனம் மகிழ்ந்து தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தையை மரியா, இதோ நான் அடிமை, ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று அவள் ஒப்பு கொடுத்த பொழுது, தேவகுமாரன் அவள் இடத்துல பிறந்து தேவ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறது எப்படியோ அப்படியே ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவது இம்பாசிபிளான காரியம் பாசிபிளாய் மாறுமானால், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பதும் விடுவிப்பதும், உங்களுக்கு குணமாக்குவதும் சுகம் தருவதும் மேன்மைப்படுத்துவதும் விடுவிப்பதும் என் ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அது விரும்புகிறதை, தேவன் விரும்புகிறதை செய்து அது உன்னை நிரப்பும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நான் சொல்லலை, நிரப்பும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. யோவேல் புத்தகத்தில் வாசிக்கும் போது யோவேல் 14ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை படியுங்கள். யோவேல் 4, 5, 6 வசனங்கள். யோவேல் 4, 14ஆம் அதிகாரம். யோவேல் 14 இல்லை, 4ஆம் அதிகாரம். யோவேல் 3 அதிகாரம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அதிகாரம் என்ன இருக்குது பாருங்கள். அந்த ஆமோஸ் படிங்க, முந்தின அதிகாரம். அது என்னென்னா, இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் என்கிற வார்த்தை. செப்பனியாவை ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். மேலே இருக்கிற யோவேலை பற்றி யோவேல்னு எழுதிட்டேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் வார்த்தை பனியை போல அவன் மேலே இறங்கும், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளிகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசலை லீபனோனுடைய வாசனை போலும் இருக்கும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். நான் நிறுத்தினேன்னா அதுக்கு காரணம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ண. இங்கே என்ன சொல்லப்படுனா, 8ஆம் வசனத்தில் 4வது வரி சொல்கிறது, நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னால் உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் சங்கீதம் 97:11 படிச்சிங்கன்னா, நீதிமானுக்காக மகிழ்ச்சியும் செம்மையான இருதயத்திற்காக, நீதிமானுக்காக மகிழ்ச்சியும் வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன விதைக்கப்படுனா, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இந்த நிலத்தை நனைக்கும் போது என்ன முளைக்கும்? இந்த வெளிச்சமும் இந்த மகிழ்ச்சியும் விதைக்கும். அது எப்படி விதைக்கும், எப்படி முளைக்கும்? சங்கீதம் 85:11 சொல்கிறது, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். அப்படின்னா உங்கள் உள்ளத்துக்குள்ளேருந்து பரிசுத்தாவியின் பனித்தூறல் உங்களை நினைக்கும் போது உங்கள் உள்ளத்திலிருந்து சத்தியம் வரும். அதுதான் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, கர்த்தரை துதிப்பீர்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பறைசாற்றுவீர்கள், கர்த்தருடைய வல்லமை குறித்து பறைசாற்றுவீர்கள். அன்னாலை போல என் வாய் பகைஞர் எல்லார் மேலும் திறந்திருக்கிறது என்று சொல்லி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் படிக்கிறது போல உங்கள் வாய் பகைஞர் எல்லார் மேலும் திறந்திருந்து கர்த்தருடைய துதியும் கர்த்தருடைய சத்தியத்தையும் சொல்லுகிறதாக மாறும். பரிசுத்த ஆவி கர்த்தருடைய வார்த்தை என்கிற மலையில் உங்கள் உள்ளம் என்கிற நிலம் நனையும் போது மகிழ்ச்சியும் வெளிச்சமும் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். சேசாயா 59:21 சொல்லுகிறது, உன் வாயில் நான் அருளிய என் வார்த்தைகளும் உன்னோட மேலுக்கும் என் ஆவியும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தை நிறைவேறும். எப்போ? தேவனுடைய வார்த்தையை என் உள்ளத்தில் உணர்ந்து பரிசுத்தாவியினாலே உணர்ந்து அதை நான் செயல்பட்டு கொண்டு வரும் பொழுது என் வாயிலிருந்து வார்த்தை நீங்காது, என் பிள்ளைகள் வாயிலிருந்து நீங்காது,
என் பேர பிள்ளைகளின் வாயிலிருந்தும் நீங்காது. என் சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறும். நான் மறுபடியும் கட்டப்படுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு திருபலம் பற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். மறுபடியும் எரேமியா 31:4 மறுபடியும் நீ மேலவாதியத்தோடும் களிப்புள்ள ஆடல் பாடல் செய்களுடைய சத்தத்தோடும் கூட புறப்படுவாய். ஏன் அப்படி மறுபடியும் உனக்கு ஆடல் பாடல் சத்தம், களிப்புள்ள ஒரு வாழ்க்கை, நொண்டியாக இருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற, நிந்திக்கப்பட்டிருக்கிற, சிறையிருக்கப்பட்டு செல்லப்பட்ட, ஆகாது என்று தள்ளப்பட்ட உனக்கு கிடைக்கிறது என்றால் தேவன் என்ன செய்கிறார் என்றால் எரேமியா 30:19-20 பாட்டு படிக்கிறோம். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இப்ப 19 சொல்றாரு, ஏன் உனக்கு களிப்பு வருகிறது என்றால் நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நீ குறுகி போக மாட்டாய். அல்லேலூயா. அதே 19 2வது சொல்கிறார், மகிமைப்படுத்துவேன், நீ சிறுமைப்படுவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், குறுகி போக மாட்டீர்கள். மகிமைப்படுத்துவார், சிறுமைப்பட மாட்டீர்கள். பயப்படாதீங்க, உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவாங்க, நீங்க குறுகி போக மாட்டீங்க. நீங்க மகிமைப்படுவீர்கள், நீங்கள் சிறுமைப்பட மாட்டீர்கள். 20ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் பிள்ளைகள் முன்போடு இருப்பார்கள், உங்கள் சபை தேவனுக்கு முன்பாக திடப்படும். எரேமியா 30:10 சொல்கிறது. வாசிங்க, எரேமியா 30:10 வாசிங்க. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலிருந்தும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். பிள்ளைகள் சிறைப்பட்டிருக்கிறார்களா? எல்லா பாவ சிறைகள், அடிமைத்தன சிறையிலிருந்து விடுவித்து நான் ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார்கள். வார்த்தையை கொண்டு கர்த்தரை திரும்புங்கள், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தரை திரும்புங்கள், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் திரும்ப வரப்பண்ணி சுகமாய் கர்த்தர் தங்கியிருக்க பண்ணுவார். எரேமியா 31:15 சொல்ல வாசிங்க. எரேமியா 31:15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியா சொல்கிறார். உன் பிள்ளைகளுக்காக நீ அழுதாயா? உன் பிள்ளைகள் காணவில்லை என்று அழுதாயா? இருக்க வேண்டிய இடத்துல உங்க பிள்ளை இல்லையா? இளைய குமாரனை போல காணாமற் போய்விட்டானா? உன்னுடைய சித்தத்தை விட்டு விலகி போய்விட்டானா? கர்த்தர் சொல்கிறார், காணாமற் போனவன் திரும்ப வருவான். அல்லேலூயா. மரித்தவனை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை தருவார். ஆண்டவர் சொல்கிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை, இதுவரைக்கும் நீ அழுதாயா உன் பிள்ளைகளுக்காக? கர்த்தர் இன்னைக்கு யார் அழுதீங்களோ எனக்கு தெரியாது, யார் தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் வடித்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையாக நான் சொல்கிறேன். இந்த வசனத்தை தியானிக்கும் போது போன வாரமே கர்த்தர் சொன்னார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று நான் சொல்லலை, சுஜில் பால் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உன் உபவாசத்துக்கு பலன் உண்டு, உன் ஜெபத்துக்கு பலன் உண்டு, உன் தான தர்மங்களுக்கு பலன் உண்டு, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்துக்கு பலன் உண்டு, நீ மனம் திரும்பினதுக்கு பலன் உண்டு, உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு பலன் உண்டு, தேவனுக்கு கீழ்ப்படுத்ததுக்கும் கொடுத்ததுக்கும் பலன் உண்டு. உன் பிள்ளைகள் சத்துருவின் தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 17ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. எப்படி நான் வாழப்போறேன், என் முடிவு எப்படி இருக்கும்? கர்த்தர் சொல்கிற, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31:9 நம்ம படிக்கிறோம். எரேமியா 31:9 படிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் தேசத்திலிருந்து வருவார்கள், அவரை நான் வழி நடத்துவேன், அவரை தண்ணீர் உள்ள நதிகளண்டைக்கு இடராதபடி செம்மையான வழிகளிலே நடக்க பண்ணுவேன், இடராம நடத்துவேன். எப்படி நடத்துவேன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், நான் இஸ்ரவேலுக்கு பிதாவா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் இஸ்ரவேலுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, நான் இஸ்ரவேலுக்கு பிதாவா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், அப்பா இல்ல, தகப்பன் இல்ல, தாய் இல்ல சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் பிதாவா இருந்து நான் நடத்துவேன். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறான். எரேமியா 31:18-21 வசனங்களை நம்ம வேகமாக வாசிக்கலாம். மறுபடியும் தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன்.
நீரே என் தேவனாகிய கர்த்தர். என்னை தண்டித்தீர், பணியாத மாடுபோடு அழிக்கப்பட்டேன், என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதுக்கு பின்பு விழாவிலே அழித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணிக் கொண்டிருக்கிறேன். என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எபிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதே. நிச்சயமாய் கர்த்தர் சொல்கிறார், நீ புலம்பி துக்கித்து கொண்டு கண்ணீர் வடித்து உன்னுடைய கடந்த கால புத்தீனங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று கொண்டு, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இறங்க, நான் புத்தீனமாய் நடந்தேன், என் இள வயதின் பாவங்களை பாராதபடி இள வயதில் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும்னு துக்கித்து புலம்புனதை கர்த்தர் கேட்டிருக்கிறார். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் தருகிறார் தெரியுமா? எப்ராயிமே எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் விரோதமாய் பேசினது நான் தான். ஆனா விரோதமாய் பேசினதிலிருந்து நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன். விரோதமாய் பேசினதும் கர்த்தருடைய வாய்தான், இப்ப உருக்கமாய் இறங்குவதும் கர்த்தருடைய உள்ளம் தான். கர்த்தர் சொல்கிறார், நீ பிரியமான பிள்ளை, அருமையான குமாரன், நீ சேஷ்ட புத்திரன். உன்னுடைய புலம்பலை நான் கேட்கிறேன், உன் கண்ணீரை நான் காண்கிறேன், உன் கிரியைக்கு பலன் உண்டு. உன்னை நான் திரும்பவும் கட்டுவித்து ஆடல் பாடல் சத்தத்தோடு உன்னை நான் கொண்டு வருவேன். மூன்றாவது ஒரு வாக்கு எரேமியா 31:5 கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் பலனை நீ அனுபவிப்பாய். அல்லேலூயா. வசனங்களை மட்டும் குறித்து கொண்டு கடந்து போங்க. எரேமியா 31:10, 11, 12 வசனத்தில் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்குவனமாக கர்த்தரதை காப்பார். 11ஆம் வசனம், உன்னிலும் பலத்துவன் கைக்கு உன்னை விடுவிப்பார். 12ஆம் வசனம், சீயோன் உச்சியிலே கர்த்தர் அருளும் கெம்பீரித்து கர்த்தரது கோதுமை திராட்சரசம் எண்ணெய் என்ற நன்மைகளுக்கு அவர் தருவார். மறுபடியும் 12ஆவது வசனம், அவள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வற்றாத நீரூற்று போல இருக்கும், இனி அவங்க தோய்ந்து போவதில்லை. 13ஆவது வசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 14ஆம் வசனம், என் ஜனங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். நீ மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பாய். மறுபடியும் கர்த்தர் உன்னை கட்டுவார். மறுபடியும் ஆடல் பாடல் களிப்புள்ள சத்தத்தோடு நீ புறப்படுவாய். மறுபடியும் நீ திராட்சை தோட்டங்களை நாட்டி பலனை அனுபவிப்பார். உன்னை கட்டுகிறவர், உன்னை களிப்போடு கூட்டத்தோடு புறப்பட பண்ணுகிறவர், திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் பலனை தருகிறவர். அவருடைய வாய் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு திரும்புங்கள். அவருடைய வார்த்தை வெறுமையாய் அவரிடத்துக்கு போகாது, உங்களை நிறைவுள்ளதாய் மாற்றும். முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று நீங்கள் உணர்ந்திருந்தால், உணராதவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப் போவதில்லை. ஏன்னா உணராதவர்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதை வழியருகே விதைக்கப்பட்டவர்களாக வாக்குத்தத்தங்களை பிசாசு பொறுக்கி கொண்டு போவான். அதை உங்களால் கிளைம் பண்ண முடியாது, மறந்து போயிடுவீங்க. அதை உணராமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் என்னோடு பேசினார் என்ற உணர்வு இல்லாதவர்களாலே அதை உணர முடியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்னோடு பேசினார், என் கண்ணீரை கண்டார், கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார் என்று உணர்ந்திருந்தீங்கன்னா இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு பலன் தரும். வார்த்தை கொண்டு தேவனிடம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த சொன்ன வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. பள்ளிக்கூடத்தில் இடம் தராமல் போகலாம், ஆனால் தேவ திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு இடமில்லாமல் போகவில்லை. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லாமல் போகலாம், ஆனால் அவங்கள வாழ வைக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமையும் கிருபையும் உன்னை விட்டு விலகி போகலை. ஒருவேளை வேலையில் சம்பள உயர்வு கிடைக்காமல் போகலாம், ஆனால் பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவின் நீர்ப்பாய்ச்சல் உன் தோட்டத்தை போல மாற்றுகிறவர் உன்னை விட்டு விலகி போகலை. உன்னை உயர்த்துகிறவர் உன் அருகிலே இருக்கிறார். அப்பத்தினால் அல்ல, அவர் தம்முடைய வார்த்தையினாலே பிழைக்க செய்வார். இந்த நாளிலே அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரிகளுக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். வேதத்தை முதன்மையாக வை. ஒரு மனம் திரும்புதல் நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தையை மிக முக்கியமாக உணரக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு தேவை.
இந்த 2 காரியத்தோடு கூட 3வது காரியம் ஜெபிக்க வேண்டும். இதை அனுக்கிரகம் செய்யும்படி நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். தேவ சமூகத்தில் அவரை நோக்கி கைகளை ஏறெடுத்து புலம்புல சொல்லப்பட்டவன் நம்ம ராத்திரி முதல் சாமத்தில் கூப்பிட வேண்டும். வீதிகளில் மூர்ச்சித்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக அழ வேண்டும். 1 பேதுருவில் வாசிக்கிறது போல கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களுடைய நீதிமான்களின் நோக்கமாக்கிறது, அவருடைய செவிகள் அவள் கூப்பிடுதலுக்கு திறந்தவைகளாக இருக்கிறது. நீங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் திறந்தவைகளாக செவிகள் இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, உங்களுடைய சமூகத்துங்களை தாழ்த்து வருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இதை உணர்ந்து புரிந்து அறிந்து விசுவாசித்து இதை காத்து கொண்டு 100, 60, 30 நிறைவான பலன் கொடுக்கும்படியாக கண்ணீரோடு விதிக்கப்பட்டது கம்பீரமான அறுவடையை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்றைக்கி இந்த வார்த்தைகள் யாருக்கெல்லாம் கடந்து போனதோ அவருடைய சந்ததி சந்தானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய விண்ணப்பங்களை கர்த்தர் தள்ளாதபடி கர்த்தர் கேட்டிருக்கிறீர். அதை தேவரீர் நிறைவேற்றுவீராக. இப்போதும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நீ சொன்ன இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளில் ஆசீர்வாதமாய் நிறைவேற சத்தியத்துக்குள்ளும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபைக்குள்ளும் பிள்ளைகள் வளர்ந்து பெருக கிருபை கொடுங்க. உங்கள் பரிசுத்த ஆவியானவர் செம்மையாய் நடக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தைகளினால் நன்மை செய்யுங்கப்பா. வரும் நாட்களுக்கும் எதிர்காலங்களுக்கும் உடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் ஏற்ற நன்மைகளை தந்து அவர்களை உயர்த்துங்க ஆண்டவரே. மறுபடியும் கட்டப்பட, மறுபடியும் ஆடல் பாடல் செயலுடைய களிப்புள்ள சத்தத்தோடு புறப்பட, மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் பலனை அனுபவிக்க, தேவ ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கடந்து செல்ல நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதியும். கிருபைக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். அவருடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாய் நம்முடைய வார்த்தைகள் அமைந்ததுக்காய் நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நம்முடைய வார்த்தைகளை அவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றி அவர்களை மகிழ பண்ணும். சகல கணமும் மகிமையின் துதிகளை உமக்கு செலுத்துகிறேன். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உண்மையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனுநியாய்க்கும் ஆசீர்வாத சந்தோஷமாக அதன் நம் அனைவரோடும் உலகங்கிற சகல பரிசுத்தங்களோடு இன்றும் இன்னும் கர்த்தர் வரும் இருப்பதாக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இன்றைக்கி சண்டே கிளாஸ் இருக்கா?